வணக்கம். இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க்க நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்துல பரப்புரை செய்ய போற இடத்துல குழி தோண்டி போட்டாங்க, இரும்பு கம்பிகளால அடைச்சு வச்சுட்டாங்க. பரப்புரை பண்ண முடியாத ஒரு சூழல்ல விஜய் அவர்கள் இனிமேல் அடுத்த ஸ்டெப் என்ன எடுத்து வைக்க போறாருன்னு சொல்லிட்டு எல்லாம் பரபரப்பா பார்த்துட்டு இருக்கிற இந்த சூழல்ல விஜயோட ரசிகர்களை கேவலமா சித்தரிச்ச இந்த பொன்ராஜ் என்றவரும், அப்புறம் விளாத்திக்குளம் பக்கத்துல அந்த மாணவியோடைய அந்த சம்மந்தப்பட்ட அந்த இடத்துக்கு குறிப்பா அந்த புதற்குள்ள ஏன் போனுச்சு அந்த பொண்ணுன்னு சொல்லி கேட்ட எஸ்வி சேகர் அவர்களையும் கண்டிச்சு எல்லாரும் வலைகுலியில மிகவும் கடுமையான ஒரு விமர்சனங்களை வெளியிட்டாங்க. அந்த விமர்சனங்களை வெளியிட்ட உடனே அவங்க 2 பேருமே மன்னிப்பு கேட்டாங்க. அவர் எஸ்வி சேகர் அது நான் சொன்ன தப்பு தான், என்னோட ஏதோ தெரியாம சொல்லிட்டேன், இந்த மாதிரி இப்படி சொல்லியிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பு கேட்டாரு. இவர் பொன்ராஜ் என்ன மன்னிப்பு கேட்டாருன்னு பாத்தீங்கன்னா, இப்படி நான் பெண்களை யாரையும் பேச மாட்டேன், அது பேசுனது தப்பு தான், அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அதுக்காக இந்த தற்குறி அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தையெல்லாம் மறுபடியும் தான் உபயோகப்படுத்துறாரு. சரி, ஓகே, அது பண்ணிட்டு போறாரு, அது அவருடைய மேனரிசம். பெண்களை பேசாம இருந்தா ஓகே, மற்றபடி அவங்க என்னமோ பேசிட்டு பண்ணிட்டு போறாங்க, அதை பத்தி நம்மளுக்கு கவலையும் கிடையாது. அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த பார்த்திபன் அப்படின்னு ஒரு நடிகர் இருப்பார்ல, அவரு ஆந்திராவில் போய் ஒரு மேடையில பேசும்போது என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நான் நாயுடு இனத்தை சேர்ந்தவன், நான் என்னோட ஜாதி நாயுடு, நான் சென்னையில பிறந்தனால அங்க சினிமாவில் பயணிச்சிட்டு இருக்கிறேன், எனக்கு ஆக்சுவலி தெலுங்குன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்க பேசிட்டு வர்றாரு. இன்னைக்கு என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நான் ஜாதி விட்டு தாண்டி இருக்கிறவன், எனக்கு ஜாதி அப்படிங்கறதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அப்படியே உள்டாவா பேசுறாரு. இவரெல்லாம் நம்ம எவ்வளவு பெரிய மனுஷன் தான் மதிச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன். ஆனா இன்னைக்கு இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு தன்னுடைய ஜாதிக்கு பின்னாடி, பேருக்கு பின்னாடி ஜாதி வச்சு சுத்துற சில அவங்களுக்கெல்லாம் முன்னுதாரணமாக இந்த மாதிரி உள்ளுக்குள்ள வன்மத்தை வச்சுட்டு இருக்கிற இவங்களெல்லாம் நாம நல்லவங்க நினைச்சிட்டு இருந்தோம் பாத்தீங்களா, அதுதான் நம்ம பண்ண பெரிய தப்பு. சரி, ஓகே. அடுத்ததான் பாத்தீங்கன்னா, முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அமித்ஷா அவர்கள் நாங்க விஜயோட கூட்டணியே வைக்கல, கூட்டணி பேசவே கிடையாது, சும்மா ரூமர் கிளப்பி விட்டு இருக்கிறாங்க, ரூமர் கிளப்பி விடுறவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கிற அவசியம் எங்களுக்கு கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, விஜய் எங்க கூட்டணிக்கு வந்தா எங்களுக்கு பலம் குறையுமா தவிர கூடாது, அதனால விஜய் வராம இருந்ததே ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா அவர்கள் பேசியிருக்கிறது பேசுபடும்படியான பொருளா இன்னைக்கு மாறி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து பாத்தீங்கன்னா, காளியம்மாள் அப்படிங்கிற ஒரு நபர் உங்களுக்கு தெரியும். அந்த நிர்வாகி அவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியில பயணிச்சாங்க. அவங்க அங்கிருந்து விரட்டி விடப்பட்டு வெளியே தானா ஒரு அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க. மீண்டும் அதிமுகவில் போய் இணைஞ்சிட்டாங்க. அதிமுகவில் இணைஞ்சதுக்கு அப்புறம் அதிமுகவில் பயணிக்கும் போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு சீட்டு கொடுப்பாங்க பிடிப்பாங்கன்னு பார்த்துட்டு இருந்தா, கிட்டத்தட்ட அவங்களுக்கு சீட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலவரத்தை ஏற்படுத்தி விட்டுருக்குறாங்க. உண்மையிலேயே அது என்ன சொல்றது, பேசாம அவங்க தாவேக்காவில் இணைஞ்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிதான் பார்க்கப்படுது. அடுத்துதான் பாத்தீங்கன்னா, இந்த தாவேக்காவில இருந்து நழுவி போன ஒரு விலாங்கு மீன் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம முக்கியமான நிர்வாகிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல முக்கியமான ஒரு பச்சோந்தி யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த வைஷ்ணவி அப்படிங்கிற அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு இன்னைக்கு என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, அதாவது பெண்களை பத்தி இழிவா பேசுறது இத்தனை நாள் உங்களுக்கு விஜய்க்கு தெரியலையா, இன்னைக்குதான் பேசுறது தெரியுதா, அவங்க குடும்பத்தை பத்தி பேசும்போது கூட வெளியே வரல, இந்த பெண் நிர்வாகிகளை பேசும்போது வெளியே பேசலாரு, அவங்க குடும்பத்தை பார்க்க சொல்லுங்க, அப்புறமேல் நிர்வாகிகளை பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு மாதிரியா அந்த பொண்ணு பேசியிருக்கு. அதை பேசும்படியான பொருளா இன்னைக்கு தாவைக்காளர் அங்கங்க வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரி, ஓகே, இவங்க எல்லாம் இப்படி பேசிட்டு இருக்கிறாங்களே, இதுக்கெல்லாம் விஜயனுடைய ரியாக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க என்னை பத்தி என்ன வேணாலும் பேசுங்க, ஆனா என்னோட நிர்வாகிகளை பத்தி யாரும் பேசக்கூடாது, அப்படி பேசுனீங்கன்னா கண்டிப்பா நான் ஸ்டெப் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் ஓவரா கொடுத்திருக்காரு. உண்மையிலே ஓவரால் அவருடைய ஐமே அதுதான். அது பெண்களை பத்தி யாரும் தப்பா பேசக்கூடாது அப்படிங்கிறது தான். என்னோட குடும்பத்தை பத்தி பேசுனீங்க, நான் அதை கடந்து போயிட்டேன், அதாவது என்னை பத்தி பேசுனீங்க கடந்து போயிட்டேன், என்னோட நிர்வாகிகளை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்களுக்கு வருது. சரி, ஓகே, இதையெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயத்த நான் சொல்றேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நாளை தினத்துல 234+30
என்ன 30ன்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரி வேட்பாளர்கள் எல்லாரும் வந்து மகாபலிபுரத்தில் அந்த பழையபடி இருக்கிற அந்த ஒரு இடத்துல எல்லாரும் கூட போகிறாங்க. நாளை விஜய் அவர்கள் வந்து 234 பேரும் வந்து அறிமுகப்படுத்த போகிறாரு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு ப்ரெஸ் நியூஸாக கிடைச்சிருக்கு. மீண்டும் வந்து இன்னைக்கு நேற்று தினத்தில் பள்ளத்தை தோண்டி போட்டுட்டாங்களா, அந்த மறுபடியும் மீண்டும் வந்து ஏதோ ஒரு இடத்த கொடுங்கன்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கிட்ட மீண்டும் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க தாவேகா. மீண்டும் அவங்க வந்து எந்த டேட்டில் கொடுக்குறாங்களோ அந்த டேட்டில் வந்து அது புறப்பட்டு வரப்போகுது அப்படிங்கிறது வந்து உறுதியாக செய்யப்பட்டது. அடுத்தது வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெண் நிர்வாகிகளை தோழிகளை பேசினாங்க பார்த்தீங்களா, நண்பா நண்பீஸை வந்து அவங்க தப்பாக பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு பேசினாங்க பார்த்தீங்களா, இந்த பொன்ராஜ் அவங்களுக்கு வந்து பெரிய முட்டு கொடுத்துருக்காரு சீமான் அண்ணன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேசக்கூடிய பெண்கள் தான் அந்த மாதிரி தான் பெண்களை பேசணும், அவங்க வந்து இந்த மாதிரிலாம் பேசுறது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கண்டிக்கவே இல்லை. ஆனால் கண்டிச்சிருக்கணும், அப்படி கண்டிக்காதனால தான் பெண்கள் இப்படி பேசிட்டு திரியிறாங்க. அதனால் வந்து பொன்ராஜ் பேசினது தப்பே கிடையாது, பொன்ராஜ் மேலே வந்து அவர் இது ஆதங்கத்தில் பேசிட்டாரு, அந்த மாதிரி ஒரு ஆதங்கத்தில் தான் பிள்ளைகள் வந்து இப்படி கெட்டு போகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆதங்கத்தில் பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சீமானனை இன்னைக்கு பெரிய முட்டை எடுத்து பொன்ராஜ் கொடுத்துருக்காரு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்மளுக்கு கிளீனாக தெரியுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீமானனை அதாவது எப்படிப்பட்டு வந்து அவர் மேல் நம்ம வச்சிருக்கிற ரெஸ்பான்ஸ் என்ன, அவர் இந்த மாதிரி பேசக்கூடாது, பெண் பிள்ளைகளை பேசக்கூடாது, தப்பாக பேசக்கூடாது, அது கெட்ட வார்த்தை போட்டு பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை கண்டிக்கணுமா. இப்போ அன்புமணி ராமதாஸ் அண்ணா என்ன சொல்லிக்கிறாரு, உண்மையிலேயே இந்த மாதிரி பேசுறது தப்பு, அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. தமிழிசை சவுந்தரராஜன் கூட உண்மையிலேயே இந்த மாதிரி பேசுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. அப்புறம் இவங்கெல்லாம் இப்படி பேசிட்டு இருக்கும்போது சீமான் அண்ணன் போய் பெசல் முட்டு கொடுக்குறாரு. அவரும் அவரோட தம்பிகளும் வந்து ஸ்பெஷல் முட்டு கொடுக்குறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி பொண்ணுங்களும் அப்படிதான் பேசினாதான் அவங்களுக்கு புரியும், அப்படி பேசிதான் பிடிக்கணும் அப்படின்னு சொன்னா இது எப்படி நாளைக்கு உங்களை இப்படி கெட்ட வார்த்தையா இந்த மாதிரி ஒரு மாதிரியா பேசுனாங்கன்னா நீங்களும் அப்படி பேசுவீங்களா? உங்க வீட்டு பெண்களை அப்படி ஒருத்தவருக்கு ஒரு காலத்துக்கு பேசுறாரு, பேசும்போது எங்க வீட்டு பெண்கள் ஆஹா சூப்பரா பேசுறாரு, இப்படி பேசினாதான் எங்க வீட்டு பெண்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்களோ என்னமோன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அப்படி பண்ணலாம். ஏன்னா பெண் நிர்வாகிகளை யார் பேசினாலும், நிர்வாகிகள்ன்ட்டு இல்லை, பெண்களை பத்தி யார் பேசினாலும் தப்பு தான் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலியமா நான் சொல்ல வரேன். இப்படியெல்லாம் போயிட்டு இருக்கிற இந்த காலகட்டங்களில் இப்போ முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, லாக்டவுன் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் தனியாக போயிட்டு இருக்கு. அது உண்மையிலே ஒரு ரூமர் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் தட்டுப்பாடு, எரிபொருள் தட்டுப்பாடுக்காக உலகம் பூரா, அதாவது தமிழ்நாடு இந்தியா பூரா ஒரு பெரிய உலகம் பூரா பெரிய ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கு, ஈரான் போர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதன் மூலியமா பெட்ரோலியம் அண்டு எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்திருக்கு. அந்த விஷயத்துக்காக இந்தியா பூராவும் வந்து லாக்டவுன் போடப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பரவிட்டு இருந்துச்சு. மக்கள் எல்லாம் அச்சத்தில் இருந்தாங்க. அந்த அச்சப்பட தேவையே கிடையாது. அது எல்லாமே ரூமர் தான், அது எல்லாமே பொய் தான். நீங்க வந்து அதை பத்தி ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல. லாக்டவுன் போட மாட்டாங்க. இது வந்து ஈஸியா தீர்த்துக்கக்கூடிய ஒரு வழிதான். இதுக்கு எதுக்கு லாக்டவுன் போடுவாங்கன்னு சிந்திச்சு பார்த்தா நம்மளுக்கே தெரியும். சரி, ஓகே. அதாவது இப்ப லாக்டவுன் போடணும் போடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மனசுல வந்து பெரிய ஒரு இஷ்யூவா ஓடிட்டு இருக்குது. இன்னும் அடுத்த வாரம் லாக்டவுன், இன்னும் 3 நாள் லாக்டவுன், ஒரு வாரத்தில் லாக்டவுன் சொல்லிட்டு சும்மா யூடியூப்ல அடிச்சு விடுறதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. கண்டிப்பா லாக்டவுன் போட மாட்டாங்க, எக்காரணத்து கொண்டும் போட மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, எரிபொருள் கப்பல் இன்று கூட ஒரு கப்பல் வந்து வெளியிலிருந்து நம்மளுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து பேசும்படியான ஒரு பொருளா மாறி இருக்கு. அதுதான் நிஜமும் கூட. சரி, ஓகே. இதுவரையிலும் பார்த்த நம் வீடியோவை கவனித்து வந்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.